விரோதியா அண்ணாமலை? அண்ணாமலையை ஹிந்து விரோதியாக சொல்வதற்கு நீங்கள் யார்? உண்மையான ஹிந்து விரோதி யார்? உண்மையான மக்கள் விரோதி யார் என்பதை பார்க்கலாம். கரூரில் நடந்த உண்மையான நிகழ்வு என்ன? இதோ தெளிவாக பார்ப்போம். கரூர் மாவட்டத்திலே புகழிமலை முருகன் கோவில், கல்யாண பசுபதீஸ்வரர் கோவில், குப்பிச்சிபாளையம் ரவீஸ்வரர் கோவில் மற்றும் விக்ரதீஸ்வரர் கோவில் ஆகிய 4 கோவில்களை சார்ந்த 3084.95 ஏக்கர் நிலத்தை சோழ, பாண்டிய, விஜயநகர மற்றும் நாயக்க மன்னர்களால் அந்த கோவிலில் பணியாற்றிய அர்ச்சகர், பண்டாரம், ஓதுவார், நாதசுரம் மற்றும் அந்த கோயில் பணி செய்தவர்களுக்கு இனாமாக வழங்கினர். பொதுவாக இனாம்கள் பல வகைப்படும். அதிலே முக்கியமான 4 வகை என்பது தேவதானம் என்பார்கள், அது கோவிலுக்கு சொந்தமானது. அது மட்டுமல்லாமல் பிரம்மதானம் என்பார்கள், அது பிராமணர்களுக்கு சொந்தமானது. சர்வமானியம் மற்றும் சேவை இனம், இந்த சேவை இனம் என்பதுதான் இவர்களுக்கு இந்த கோவிலே சேவை செய்தவர்களுக்காக வழங்கப்படுகின்ற இந்த இனாம் நிலங்கள். இந்த இனாமாக வழங்கப்பட்ட நிலங்களை 1963ஆம் ஆண்டு காமராஜர் ஆட்சியிலும் அதற்கு பின்பாகவும் தமிழ்நாடு மைனர் இனாம்ஸ் ஆக்டின் படி அந்த இனாம்களை ரத்து செய்யப்பட்டு பிறகு அந்த நிலங்களை யார் பயன்படுத்தி வந்தார்களோ அவர்களுக்கே ரயத்வாரி பட்டா வழங்கப்பட்டது. பட்டா வழங்கியாச்சு. இப்ப என்னங்க பிரச்சனை? ரயத்வாரி பட்டா வழங்கியும் அதற்கு பின்பு வந்த திமுக அரசு அவர்களை வஞ்சிக்கும் விதமாக அந்த கோவிலின் மீது அந்த நிலங்களை பதிவு செய்கின்றன. எனவே என்ன ஆகிறது? இவர்களிடம் பட்டா இருந்தும் அந்த நிலத்தை விற்கவோ, கடன் பெறவோ, மானியங்கள் பெறவோ எதையுமே அவர்களால் செய்ய முடியாத ஒரு இன்னலான சூழ்நிலை இந்த 60 ஆண்டுகளாக இருந்து வருகிறது. எனவே முறையாக ரயத்வாரி பட்டா பெற்று 1963 பட்டா பெற்று முறையாக பயன்படுத்தி வந்த அந்த நிலங்களுக்கு சொந்தக்காரர்களுக்கு இன்று வந்த இந்த தாவேக அரசு அவர்களுக்கு அந்த நிலங்களை பயன்படுத்தும் விதமாக அந்த தடையை நீக்கியுள்ளார். யாருக்கும் நிலங்களை வழங்கவில்லை. ஏற்கனவே பட்டா வைத்தவர்களுக்கான அந்த தடையை மட்டும் நீங்கியுள்ளார். எத்தனை ஆயிரம் குடும்பங்கள் இன்று வாழப்போகின்றன. சோ ஒரு எதிர்க்கட்சி என்பதற்காக அனைத்தையும் எதிர்த்து இந்த அற்ப அரசியல் செய்வது என்பது தமிழ்நாட்டில் நிறுத்தப்பட வேண்டிய ஒன்று. இதற்காகத்தான் நேற்றைய தினம் ஈதலிரஸ் மாநாட்டிலே அண்ணாமலை அவர்கள் முன்னெடுத்துள்ள இந்த தூய பிரம்மாண்டமான அழகான நீட்டான அரசியலை எடுத்துள்ளார். எனவே எதிர்க்கட்சி என்றால் எதிர்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற கலாச்சாரத்தை மாற்ற வேண்டும். இது மட்டுமல்ல, நேற்று அவர் குறிப்பிட்டது போல ஹெச் ராஜா அவர்களே அதே கரூரில் வந்து இந்த நிலங்களை அங்கு வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலே இது சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் வெட்டி விளம்பரத்திற்காக ஒரு கட்சியை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக இந்துத்துவா இந்துத்துவா என்று பிடிப்பதற்காக நான் சொல்கிறேன், கோவில் நிலம் கோவிலுக்கு தான் இருக்க வேண்டும். நானும் ஒரு இந்து, உண்மையை சொல்கிறேன். ஆனால் இனாமாக வழங்கப்பட்ட நிலங்களுக்கு இப்படியே இந்த தேஞ்சு போன அரசியலை தேய்ச்சதனால் நீங்கள் இன்னும் தமிழ்நாட்டில் அடிவாரம் கீழ்வாரம் போகிறீர்கள். அண்ணாமலையினுடைய தூய அரசியல் மட்டுமே வெல்லும். அண்ணாமலை இந்து விரோதி இல்ல, நீங்கள் தான் மக்கள் விரோதி. நன்றி.